கம்பேக் கொடுத்துருவாங்களா இன்னைக்கு? கண்டிப்பா கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ஜெயிச்சுவாங்க. ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. தோனி ஃபினிஷிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா. முதல்ல மேட்சே ஃபினிஷ் ஆகுமான்னு தெரியல. அந்த கண்டிப்பா ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. தோனி போன மேட்ச் சொல்லியிருக்கேன் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிறேன். ஆனா நீ டிராவிஸ் ஹெட் அடிப்பாரு. அது வேணா தெரியும். டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா அடிப்பாரு. 6ல 6 ஜெயிச்சு போவோமா? அது வேணா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். போறதுக்கு வாய்ப்பு எல்லாம் டோனி கேளுங்க. ஸ்டீவன் பிளமிங்ஸ் சொல்லிருக்காரு கண்டிப்பா ஜெயிச்சு போயிடலாம். ஜெயிச்சிருவோம். ஆர்சிபி போன தடவை பண்ணதை நம்ம பண்ணுவோம் நினைக்கிறேன். திருப்பதி உள்ள இருந்தாம இல்லாம சரி. ராகுல் திருப்பதி ஒரு காலத்துல கேகேஆரை காப்பாத்துறதே ராகுல் திரிபாதி தான் தெரியுமா? வாங்க ப்ரோ. அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த சீசன் சென்னையில வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மேட்ச் ஸ்குவாட் மாத்திருப்பாங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆமா. ரஷீத் இந்த மேட்ச் 50 அடிக்கிறாரு. வில் பிரைஸ்ல இருப்பாரு. அதனால வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே நீ தோனி வந்து அடிப்பான் ப்ரோ. வந்து தோனி வந்து அடிப்பாரு ப்ரோ. அடிப்பாரு. இது திடீர்னு அவர் மேல திடீர்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். எவ்வளோ மேட்ச் தோத்துட்டு இருக்கோம். இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்போம். அப்படியா? கிட்டத்தட்ட ஆனா 6ல 6மே ஜெயிக்கணும். இல்லாட்டி வெளியே 6ல 6 ஜெயிச்சு உள்ள போயிரும். போவோம் ப்ரோ. ஆர்சிபி செஞ்சதை நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவோம்னு நம்புறீங்க? ஆமா ப்ரோ. இப்போ சின்ன சாமியில மே 3 இருக்கும். மே 3 ஆமா. அவங்க நம்மள சம்பவம் பண்றதே சாரி நம்ம அவங்கள சம்பவம் பண்ணுவாங்கறீங்களா? ஆமா ப்ரோ. சரி இன்னைக்கு எந்த பிளேயர் ரொம்ப எதிர்பார்க்கறீங்க? இன்னைக்கு வந்து டெவால் டிவிஸ் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் வந்து நியூ பிளேயரான ரஷீத் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தீங்க. பரவாயில்ல, ஒரு சிஎஸ்கே ஃபேன் வந்து நியூ பத்திரனோட பிக் ஃபேன். அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கறதுக்காக. சோ இன்னைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்எச் டிஃபீட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? பண்ணணும் தானே. ஆஃப் கோர்ஸ் பண்ணணும் வாங்க, தான். நீங்க உள்ள வாங்க. வாடா. சரி வாங்க. அதாவது கிட்டத்தட்ட நிறைய தோல்விகள் சந்திச்சாச்சு. 6ல 6 ஜெயிச்சு உள்ள போவோமா? மோஸ்டா கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பண்ணணும் தானே. 6ல 6 ஜெயிக்கணும். பண்ணணும். தலை இருக்காரு, தலை தானே. அடுத்த சீசன் ஆடணும் நான் ஆசைப்படுறீங்களா தோனி? ஆமா, ஆஃப் கோர்ஸ் ஆடணும் தான். எனக்கு ஆசை. லைக் நான் வந்து டை ஹார்ட் ஃபேன். ஸோ நான் லாயலாக இருக்கேன். லைக் அவங்க ஆடுறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அவங்க ஜெயிக்கும் போது நம்ம இருந்தோம், அவங்க கூட தோக்கும் போது இருக்கலாமே. பாட்டம் ஆஃப் தி டேபிள் தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைட் இருக்கும். பாப்போம் எந்த டீம் வின் பண்ணுதோ they will be still in the race. வைப்பர்லாம் தலைவர் வேற ஏதோ டீம் ஃபேன் சொல்லுங்க. யார் டீம்? இல்ல சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். ஓகே, இன்னைக்கு எந்த டீம் ஜெயிக்குதோ இன்னும் டோர்னமெண்ட்ல இருப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜெயிக்கிற டீம் இன்னைக்கு ஜெயிக்கிற டீம் பிளே ஆஃப் போச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு டேபிள்லேயே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே. ஆமா, லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபி பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டீம் பண்ணா வில் பி வெரி ஹாப்பி. ஓகே. நீங்க நினைக்கிறீங்களா இப்போ ஸ்லெமிங் சொல்லும்போதும் தோனி சொல்லும்போதும் 6 out of 6 ஜெயிக்கணும்? Do you think it's possible? கேம்ல எல்லாமே பாசிபிள் தான். 6 வின்ஸ் ஒவ்வொரு 1 மேட்ச் அட் டைம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணணும், அடுத்த மேட்ச் அடுத்த நாள் வின் பண்ணணும். 6 மேட்ச் வின் பண்றது ஹோப்ஃபுல்லி ஓகே, அது ஒரு மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் தான். ஸோ we will see. ஹோப் இருக்கு. எங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கணும். நான் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். தல தோனியை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். அதனால ஓகே. நீங்க என்ன ரொம்ப அது எக்ஸைட்மென்ட் பேசிட்டே ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஓகே. சோ அதனால நீங்களும் இன்னைக்கு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி இருக்கீங்களா? யார பக்கம் வந்தீங்க? சொல்லு. யார் பக்கம்? ஏய் சொல்லு. தோனி பக்கம். தோனி. ஏன் சலிச்சிட்டு சொல்றீங்க? ஜாலியா இருங்க. ரொம்ப நேரமா நிக்க வச்சுக்கிட்டு இருக்கோமா, அதனால ரொம்ப அவங்க டயர்டா ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா இப்போ நியர்லி ஒரு 6 ஜெயிச்சாகணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கு. Do you think it's possible? இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஏன்னா தோனியே வந்து லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லும்போது சொன்னாரு, பார்ப்போம் 6 மேட்சும் ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா அடுத்த வருஷம் நாங்கள் கம்பேக் கொடுப்போன்னு. எங்கள் தலையோட ஸ்பெஷலே கம்பேக் கொடுக்கறதுல தான். ஒரு தடவை அடி கொடுத்தா திருப்பி அடி கொடுக்கறது எப்படின்னா அவருக்கு தான் தெரியும். அதனால ஜெயிச்சானும் தோத்தானும் இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐபிஎல் மேட்ச். ஏன்னா இது முடிய நல்லா விளையாடாத டீம்ஸ் தான் இந்த தடவை டாப் லிஸ்ட்டில் நல்லா வந்திருக்காங்க. டெல்லி எடுத்துக்கோங்க, பஞ்சாப் எடுத்துக்கோங்க, ஆர்சிபி எடுத்துக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி கோலி, நான் ஆர்சிபி ஃபேன் தான் ஒரு சைடில். பட் என் ஹஸ்பண்டுக்கு சிஎஸ்கே ஹோம் டவுன். என் ஹோம் டவுன் தானே எனக்கு ரொம்ப முக்கியம். என் தாயை கருத்து தானே அப்புறம் அடுத்ததுலாம். ஸோ அப்படி வகையில் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எக்ஸைட்டட். அதுவும் தோனியை கிட்ட நேரில் பார்க்க போகிறோன்றது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? பட் ஆனா நியர்லி 6 out of 6 ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நான் எதுவும் சொல்ல வரல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த வருஷம் ஜெயிக்கலன்னா நெக்ஸ்ட் டே ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். ஜெயிக்காதவங்க கப் எடுத்துட்டு போட்டுமே. இப்போ ஆர்சிபி ஜெயிக்கட்டுமே, இல்ல பஞ்சாப் ஜெயிக்கட்டும், டெல்லி ஜெயிக்கட்டும். ஸோ இந்த டைம் நெக்ஸ்ட் யாரா இருந்தாலும் சான்சஸ் கொடுக்கலாமே. ஏன்னா எல்லா டைமும் நம்மளே ஜெயிக்கணும், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நம்மளே பாஸ் ஆகிட முடியும்னு நினைக்க முடியுங்களா? ஏதாவது ஒன்றுல அரியர் விழாதான் செய்யும். இந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் பேட் லக் ஆயிடுச்சு. ஆனா கம்பேக் கண்டிப்பா செம்மையா கொடுப்போம். அது மாத்திரம் கான்ஃபிடன்ட். இந்த வாட்டி யார் சாம்பியன்ஷிப் வாங்காம இருக்காங்களோ அவங்க வாங்க ஜெயிச்சா நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். அவங்களுடைய பெஸ்ட் இத்தனை வருஷமா, அவங்களும் 18 வருஷமா ஆர்சிபி எடுத்துக்கங்க, டெல்லி எடுத்துக்கங்க, பஞ்சாப் நம்ம ஆர்சிபியை பேசுற அளவுக்கு பஞ்சாப் டெல்லியை பேசுறது கிடையாது. இந்த தடவை பஞ்சாப்ல ஆர்சிபி எல்லாம், இந்த டெல்லி எல்லாருமே ஒரு நல்ல இதோட வர்றாங்க. இப்ப நினைச்சே பார்க்கல மும்பை இப்படி மேல வரும் அப்படின்னு சொல்லி.
ஆனால் வந்தாங்க, ஓகே குட். பட் அவங்க இன்னும் டஃப் கொடுக்கறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த தடவைலாம் கோலியோட அக்ரெசிவ் நான் இது முடிய பார்த்ததோட இந்த 18வது வருஷம் அவரோட லக்கி நம்பர்னால அவர் இன்னும் அக்ரெசிவாக விளையாடுறாரு. அதே மாதிரி டோனிக்கும் டேக் இட். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் தமிழர்களோட பண்பாடு. அதை நம்ம செய்வோமே, ஏன் விட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எல்லா டைம் நம்மளுக்குன்னு இல்லை, எல்லாரும் அது அப்போ அதுக்கு தானே எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேட்டும் ஜெயிக்கட்டும், வராதவங்க வர்றது இன்னும் அதை என்கரேஜ் பண்ணுறது நம்ம தமிழனா இருக்கட்டும் முதல்ல. எக்ஸைட்டடா இருக்கீங்க மேட்ச் பாக்குறதுல? நீங்க சொல்லுங்க. சொல்லு. அவன் பேசுவான், சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் வர என்ன பண்றதுன்னு ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருக்கு. சோ நீங்க இன்னைக்கு வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க ரைட்டா? நீங்க சிஎஸ்கே ஃபேன், ஆர்டன் ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே வா? ஆமா, எவ்வளவு பிடிக்கும் சிஎஸ்கே? ரொம்ப பிடிக்கும். நீங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாரா ஜெயிச்சிருவாங்க. நீங்க மேம், நீங்க நார்மலா கிரிக்கெட் ஃபேனா இல்ல வந்து ஃபேமிலியோட வந்திருக்காங்கன்னு? கிரிக்கெட் ஃபேன். அவ பயங்கர இந்த ஹர்ஷா போக்லே மாதிரி பயங்கரமா அனாலிசிஸ்லாம் பண்ணுவா. இவங்க இந்த பால்ல இந்த பால் போட்டாங்க, இந்த மாதிரி ஷாட் அடிச்சாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு அனாலிசிஸ். ஊர் திருநெல்வேலியில இருந்து இது மேட்ச் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கோம். இப்போ அவங்கள கூட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் இங்க ஒர்க்கிங்க. ஸோ அதனால அவங்கள திருநெல்வேலியில இருந்து மேட்ச் பார்க்கறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். நீங்க தான் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு மேட்சோட அனாலிசிஸ் என்ன? யார் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு? சிஎஸ்கே. சிஎஸ்கே ஜெயிக்கிற வாய்ப்பு. சோ யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எதிர்பார்க்கறீங்க? தோனி. தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்க்கறீங்க? தோனி பத்திரனா. பத்திரனா. நீங்க இங்க வாங்க. நீங்க என்ன தனியா போயிட்டீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன டீம்? என்ன ரெட் கலர்ல போட்டீங்க? ஆர்சிபியா? ஆர்சிபில அவங்க போட்டு விட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. ஆனா இன்னைக்கு நீங்க எந்த பிளேயர் ரொம்ப எதிர்பார்க்கறீங்க? நான் தோனி தான் எதிர்பார்க்கறேன். தோனி வரணும் தான் எதிர்பார்ப்பு இருக்கு. அவருக்காக தான் எல்லாமே. ஆனா 6 அவுட் ஆஃப் 6 ஜெயிச்சு வர முடியும்னு நினைக்கிறீங்க பிளே ஆஃப்ஸ்க்கு? கண்டிப்பா வர முடியும். வருவீங்க. நீங்க சொல்லுங்க சார். 6 அவுட் ஆஃப் 6 ஜெயிச்சு வருவோமா? கொஞ்சம் டஃப் தான். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸாக நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம இது இல்லாட்டாலுமே நம்மளுக்கு அடுத்து இப்போ நியூ கம்மர்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீரியஸில் கண்டிப்பாக அடிச்சிடலாம். சார் நீங்க சொல்லுங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். என்னன்னா பேக் டு பேக் கம்பேக் கொடுத்து ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சு உள்ளே போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். So you are a CSK fan and she's one, yeah, wife is a SRH fan. So what do you think about it? So is there any fight near? No, basically we are from Andhra and she's die-hard SRH fan. You are a die-hard SRH fan. Why are you supporting SRH fan? Because of David Warner. From then it started. Okay, you are a fan of David Warner, so it started like Yes, this. yeah. So do you think you can beat CSK in their home today? Nothing like that. Just to enjoy. ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் எப்பவுமே ஆர்சிபி தான். ஆ, ஆமாம், நான் வந்து விராட் கோலியோட ஃபேனு. ஓகே. ஆமாம், நான் எப்பவுமே ஆர்சிபி தான். எப்பவுமே RCB தான். 18 வருஷமா நாங்கள் கப் அடிக்கலனாலும் நான் ஆர்சிபி தான். ஆனா இப்பெல்லாம் என்ன ஒரு சீசனுக்கு எல்லாம் ஃபெட்டப் ஆயிட்டாங்களே, என்ன சிஎஸ்கே அவ்வளவுதாங்கறாங்க? அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்குனாலும் விராட் கோலி இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி இருக்கும். விராட் கோலி இருக்கிற வரைக்கும். ஆமாம், அவர் இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி இருக்கும். சரி, இன்னைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க? சிஎஸ்கேவா? இல்லை நான் என் மிஸ்ஸஸ்க்காக வந்துக்கிறேன். அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆமாம், ஆப்போசிட் சார். நாங்க என்ன கண்டிப்பா வந்து அது ரைவல்ரியே இருக்குமே. கண்டிப்பா சார், சண்டை தான். 2 பேருக்குள்ளயும் சண்டை தான் வந்துட்டே இருக்கும். நான் இப்போ தான் இங்கே வாங்கினேன் இந்த டிஷர்ட்டு. ஓகே, ஆர்சிபி சப்போர்ட். எனக்கு எப்பயுமே எனக்கு விராட் கோலி தான். நான் சொல்லிட்டேன், எங்க எல்லோ கிரவுண்டுக்குள்ள ஒரே ஒரு ரெட்டா இருப்பீங்க, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த பக்கம் பூரா ரெட்டா தான் இருக்கு. இந்த வருஷம் எல்லாமே ரெட்டா தான் இருக்கு. நாங்க சிஎஸ்கே தான் சார். இல்லை நாங்கள் கப் அடிக்கலனாலும் எங்களுக்கு விராட் கோலி தான். பாருங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. இந்த வருஷம் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணிட்டீங்க? சார் சிஎஸ்கே ஆல்வேஸ் கிங்ஸ் தான். 6 அவுட் ஆஃப் 6 ஜெயிச்சு உள்ள போயிடும்னு நினைக்கிறீங்களா? கான்ஃபிடன்ஸ் இப்பவும் எங்களுக்கு இருக்கு. இப்பவும் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இல்லை. போன வருஷம் நீங்க ஜெயிச்சு உள்ள வந்தீங்களே. அது வந்துட்டோம். ஆனால் நாங்கள் இதில் வெளியே வந்துட்டோம். அது வெளியே வந்துட்டீங்க. வருஷம் நடக்கிறது தான், அது ஓகே. பட் ஆனா இது வந்து எங்களுக்கு ஒன்லி ஒன் விராட் கோலி மட்டும் தான். விராட் கோலிக்காக தான். அவர் ரெட் ஹாட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆமா, இப்போவும் பாருங்க, நேற்று கூட 70 அடிச்சிட்டாரு. அது போதும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலை இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே கிங்ஸ் தான் சார். Whatever ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான்.